வணக்கம் மக்களே, சசி முத்து யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்க்க இருக்கிற பதிவு என்னவென்றால், நம்ம பிள்ளைங்க காலையில் எழுந்தோம்ன குளிக்க வச்சு சாமி முன்னாடி போயிட்டு நெத்தியில் விபூதி வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லி அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்றத சொல்லி அவங்களுக்கு வளர்க்க பழகுங்க. அதே மாதிரி ஃபோனை அதிகமாக பசங்க கையில் கொடுக்காம அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்லோகங்கள் சொல்லி மணியை கையில் கொடுத்து தியான நிலைக்கு எடுத்துகிட்டு போங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் சாமி பற்றியே சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ இருக்கிற கலியுக காலத்தில் நம்ம பசங்களுக்கு தியானன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தியானம் பண்ண பண்ண பசங்களுக்கு மனம் அமைதி கொள்ளும். இப்பத்திலிருந்தே நீங்கள் அந்த நிலையை கொண்டு வந்தீங்கன்னா எதிர்காலத்தில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய பிள்ளைகள் அந்த கஷ்டத்தை மேற்கொள்வார்கள், மனம் பக்குவம் அடையும். இந்த டிப்ஸை நீங்கள் பசங்களுக்கு பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, பிகினிங்ல இருந்து இந்த டிப்ஸை பசங்களுக்கு பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் யாரு கூட என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் பசங்க அதை சரியான ஒரு நிலைக்கு மனப்பக்குவத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, எதிர்காலத்தில் தன்னுடைய அப்பா அம்மாட்ட சண்டை போட்டாலோ, அண்ணன் தம்பிக்கிட்ட சண்டை போட்டாலோ, அக்கா தங்கச்சிக்கிட்ட சண்டை போட்டாலோ, இல்லை வீட்டுக்கு வெளியே யார் சண்டை போட்டாலோ இந்த மனநிலையை கொண்டால் அவங்கக்கிட்ட காம்ப்ரமைஸ் தான் பேசுவாங்க. ஏன்னா தியானத்தை மேற்கொண்டால் காம்ப்ரமைஸ் தான் பேசுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எதிர்காலத்தில் ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ஒருத்தர் லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தற்கொலைக்கு போவாங்க. அந்த தற்கொலைக்கு போகாமல் தடுக்கிறது இந்த தியானம். எந்த கடவுள்னா இருக்கட்டும்ங்க, அது ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், எந்த கடவுளாக இருக்கட்டும், தியானத்தை கொள்ளுங்கள். எந்த மதத்தாருமே சொல்கிற ஒரே விஷயம், மதம் வேறில்லை, மனம் ஒன்று. அந்த மனம் அமைதி கொள்வதே முக்கியமான விஷயம். ஆத்மாவை சுத்தப்படுத்துங்கள், மனதை சுத்தப்படுத்துங்கள், கருணை உள்ளம் கொள்ளுங்கள். நம்மகிட்ட இந்த தியானத்தை மேற்கொண்டா எப்படி சொல்றதுன்னா, கடவுள் உங்க அருகாமையில் வர்றத உணர்வீர்கள், கருணை உள்ளம் கொள்வீர்கள், மரணம் என்பதை தேடி நீங்கள் செல்ல மாட்டீர்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுல உங்களுக்கு ஒரு சிலது புரியுது, ஒரு சிலது புரியல அப்படின்றது சொன்னீங்கன்னு சொன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சசி முத்து யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான், உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கிடச்சிச்சின்னா தான் நாங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். இப்போ சொல்லணும் அப்படின்னா, நாங்கள்லாம் காலையில் 9 மணிக்கு நம்ம வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு 11 வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தான் வரோம். அதுக்கு நடுவில் உங்களுக்காக உங்களோட பேசணும், உங்களுக்கு வீடியோ எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் சொல்லணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் எடிட்டிங் பண்ணி போடுறேன். ஆனாலுமே என்கிட்ட மைக் கிடையாது, வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி எந்த இதுவும் என்கிட்ட கிடையாது. என்கிட்ட இருக்கிற ஃபோனில் வச்சு நான் உங்களுக்கு எடிட்டிங் போடுறேன். அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் யூடியூபர் சொல்கிறேன், யூடியூப் நடத்துகிறவங்கள சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிகினிங்கர் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த வீடியோலாம் பார்க்குறச்ச ஏதாச்சும் உங்களுக்கு இதில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை கொஞ்சம் மற்ற சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இல்லைங்க இந்த டிப்ஸ் கொடுங்க, எனக்கும் ஒரு 2 பேர்கிட்ட கேட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களும் எனக்கு அந்த டிப்ஸ் கொடுத்துட்டு தான் நானும் சரி பண்ணிட்டு பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், என் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.